பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்லலாமா என்ற வினாவுக்கு விடை காணும் வகையில் எனது இந்த உரை அமைதல் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வினாவுக்கு விடை காண்பதற்கு முன்னால் பெண்கள் தொழில் செய்யலாமா என்ற வினாவுக்கு விடை காண வேண்டும். விடை காணப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்லலாமா என்ற கேள்விக்கு விடை காண்பது பொருத்தமானதாக இருக்கும். ஆனால் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு செய்யும் தொழிலுக்கூடாக சுவனம் செல்லலாம். இதனை ஷரியாவுடைய நோக்கில், குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில், மார்க்க கண்ணோட்டத்தில் விளக்க வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறேன். பெண்கள் தொழில் செய்வது சம்பந்தமான ஷரியாவுடைய மார்க்கத்துடைய கண்ணோட்டம், பார்வை என்ன எது என்பது பற்றி இங்கு நான் உங்களோடு கலந்துரையாட முடியாது. இது பற்றி கடந்த ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக விளக்கமாக இதே இடத்தில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாடாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கூடாக அது பற்றிய தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். சில வரையறைகளோடு, நிபந்தனைகளோடு எவ்வாறு ஒரு முஸ்லிம் பெண் தொழில் பார்க்கலாம் என்பது பற்றி விரிவாக அந்த உரையிலே நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் நேரடியாக, நீங்கள் எல்லோரும் தொழில் பார்ப்பவர்கள், நீங்கள் எல்லோரும் தொழில் பார்ப்பவர்கள் என்ற வகையில், அதிலும் குறிப்பாக இங்கிருக்கின்ற எல்லோரும் போல அல்லது மிக பெரும்பான்மையானவர்கள் ஆசிரியர்கள் என்று நான் அறிந்தேன். அந்த வகையில் தொழில் பார்க்கின்ற நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கூடாக உங்களது சுவன பாதையை அமைத்துக் கொள்ள முடியுமா என்ற அம்சத்தை பற்றி உங்களோடு கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். தொழில் பார்ப்பதன் மூலம் சுவனம் செல்லலாமா? ஒரு வினோதமான கேள்வி. தொழுதால் சுவனம் செல்லலாம், நோன்பு நோற்று சுவனம் செல்லலாம், அல் குர்ஆனை ஓதி சுவனம் செல்லலாம், திக்ர் ஔராதுகளை செய்தும் சுவனம் செல்ல வழி அமைத்துக் கொள்ளலாம். ஏன் தான தர்மங்கள் செய்தும் கூட சுவனத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழி செய்து கொள்ளலாம். எப்படி தொழில் பார்த்து தொழிலுக்கூடாக ஒருவர் சுவனம் செல்ல முடியும்? தொழில் என்பது முழுக்க முழுக்க உலக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, லோகாயுத வாழ்வோடு சம்பந்தப்பட்ட, பணத்தோடு பண்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதற்கூடாக சுவனம் செல்வது பற்றி எப்படி பேசுவது எந்த அளவு தூரம் பொருத்தம்? இந்த கேள்வியே சில போது பொருத்தமற்ற ஒரு கேள்வியாக கூட தோன்றலாம். பார்க்கிற தொழிலுக்கூடாக, அதாவது ஒரு ஆசிரியராக இருப்பதற்கூடாக, ஒரு மருத்துவராக இருப்பதற்கூடாக, ஒரு பொறியியலாளராக இருப்பதற்கூடாக சுவனம் போக முடியும் என்ற இந்த கேள்வியே இவ்வளவு பொருத்தமற்ற கேள்வி என்று நீங்கள் சிந்திக்கலாம். பொதுவாக இந்த உலகத்திலே இருக்கிற மதங்களை பொறுத்தவரையில், மதங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த அம்சம் இப்படித்தான் நோக்கப்படும், பார்க்கப்படும். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையிலே மிக பொருத்தமான ஒரு கேள்வி, இதற்கு விடை இருக்கிறது. அந்த விடை உடன்பாடான விடையாகவும் இருக்கும். நிச்சயமாக ஒருவர் தான் பார்க்கும் தொழிலுக்கூடாகவே சுவனம் நுழையலாம். தொழுகை மூலமாக மாத்திரமல்ல, நோன்பு ஜக்காத் மூலமாக மாத்திரமல்ல, திலாவத்துல் குர்ஆன்
கூடாக மாத்திரமல்ல, தான் செய்யக்கூடிய தொழிலுக்கூடாகவே சுவனம் நுழையலாம் என்பது நானும் நீங்களும் ஏற்று நம்புற இந்த மார்க்கத்துடைய நிலைப்பாடு. இதை ஆரம்பமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் துரதிர்ஷ்டவசமாக மார்க்கத்தை பற்றிய புரிதலிலே எங்களுக்கு நிறைய கோளாறு இருக்கிறது. இஸ்லாத்தை பிழையாக புரியாத போதிலும் நாம் முறையாக புரியவில்லை. இஸ்லாத்தை பிழையாக புரியாத போதிலும் முழுமையாக புரிந்து கொள்வதில் நாம் தவறு விட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்வதாக இருந்தால், குருடர்கள் கண்ட யானையின் நிலை. யானையை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத குருடர்கள் ஒரு யானை வந்திருக்கிறது என்பதை அறிந்து அந்த யானையை போய் பார்க்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்பை பிடித்து பார்க்கிறார்கள். இறுதியில் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடுகிறார்கள். ஒவ்வொருவரும் தான் பார்த்த, தான் கண்டல தான் பிடித்து பார்த்த, தொட்டு பார்த்த அந்த உறுப்பையே முழு யானையும் என்று நினைத்துக் கொண்டு பெரும் வாத பிரதிவாதத்தில் ஈடுபட்டார்கள். பார்வை உள்ள ஒரு மனிதன் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தால் ஒளிய அங்கு ஒரு பெரிய சண்டையே மூண்டு விட்டது. ஒருவர் சொன்னார் யானை என்றால் சரியா உலக்கையை போல என்று, மற்றொருவர் சொன்னார் உரளை போல என்று, இன்னொருவர் சொன்னார் தும்புக்கட்டையை போல என்று, இன்னொருவர் சொன்னார் சொலக போல என்று சொல்லி என்று அவரவர் பிடித்த அந்த பாகம். அதை போல இந்த மார்க்கமும் கூடர்கள் கண்ட யானையுடைய நிலை. அவருக்கு மார்க்கத்துடைய ஒரு பகுதி தெரிந்திருக்கிறது. இந்த ஹோலிஸ்டிக் லுக், அந்த ஹோலிஸ்டிக் விஷன், மார்க்கத்தை மொத்தமாக முழுமையாக பார்க்க தவறி இருக்கிறோம். அதனால் தொழில் செய்வதன் மூலம், சம்பாத்தியத்தில் உழைப்பில் ஈடுபடுவதன் மூலம் சுவனம் போக முடியுமா? இது துனியாவுடைய விஷயம், உலக விஷயம். துனியா ஆசையின் காரணமாக அல்வா நாம் தொழில் செய்கிறோம். இதற்கூடாக எப்படி சுவனம் போவது, சொர்க்கத்தை எப்படி பெறுவது என்ற கேள்வி என்பது நியாயம். ஆனால் நானும் நீங்கள் ஏற்று நம்புற இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் வாழ்வே வணக்கமாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற மார்க்கம். வணக்கத்துக்கு என்று காலம் நேரம் கிடையாது. வாழ்வே வணக்கமாக, முழு வாழ்க்கையுமே இபாதத்தாக மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய நோக்கம். நீங்கள் தொழுகையில் இருக்கிற போதும், தொழுகைக்கு வெளியே இருக்கிற போதும், சமையலில் இருக்கிற போதும், பாடசாலையில் வகுப்பறையில் இருக்கிற நேரத்திலும், கடை வீதியில் இருக்கிற போதும் 24 மணி நேரமும் ஒரு முஸ்லிம் இபாதத்தில் தான் இருக்கிறார், இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கண்ணோட்டத்தில் தொழில் செய்வதை இஸ்லாம் ஒரு வணக்கம் என்று சொல்கிறது. தொழுகை ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருப்பது போல, நோன்பும் திலாவத்துல் குர்ஆனும் ஒரு இபாதத்தாக இருக்கிறது போல, உழைப்பது ஒரு இபாதத், தொழில் செய்வது ஒரு வணக்கம், ஒரு அமல், தவாபை பெற்றுத்தரக்கூடிய, அஜ்ரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் என்ற கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை உங்களது கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது கையிலே ஒரு ஈத்த கன்றை கையில் வைத்திருக்கிறான். அதனை நட்டுவதற்காக பயிர் நிலத்துக்கு போய்க் கொண்டிருக்கும் வேளையில், சந்தர்ப்பத்தில் கியாமத் வருகிறது, உலகம் அழிய போகிறது. கையில ஈத்த மரத்தோடு நிற்கிறார். அதனை நட்டுவதற்காக செல்லும் வழியில் தான் கியாமத், யுக முடிவு, உலக அழிவு வருகிறது என்று இவருக்கு தெரிகிறது. அந்த நிலையில் இவர் என்ன செய்ய வேண்டும்? போறார் பயிர் நிலத்துக்கு, கையில் இருக்கிறது ஈத்த மரம் அல்லது ஒரு ஈத்தங்கன்று. இதை நட்டுவதற்காக போகிறார். செல்லும் வழியில் கியாமத் வர, உலகமே அழிய போகிறது, யுக முடிவு வரப்போகிறது. இவர் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக தௌபா செய்ய வேண்டும், பள்ளிவாசலுக்கு ஓட வேண்டும், முசல்லாவில் போய் நிற்க வேண்டும், அக்கம் பக்கத்திலோடெல்லாம் போய் செய்த குற்றங்களுக்காக, தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது குர்ஆன் ஓதுவதில் ஈடுபட வேண்டும், அல்லது திக்ருகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இப்படித்தான் பதில் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஃபல்யக்ரிஸ்ஹா, அந்த மரத்தை நட்ட வேண்டும். கியாமத் வந்து கொண்டிருக்கிறது, உலகம் அழிய போகிறது. அந்த நேரத்தில் கூட, அந்த வேளையில் அவர் செய்ய வேண்டிய அமல், இபாதத், பணி என்ன? அந்த ஈத்த கன்றை நட்டுவதாகும். நட்டட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் கபருக்கு போவார், மஹ்ஷருக்கு போவார், மறுமைக்கு போவார். எங்க இருந்து? அவருடைய விவசாய நிலத்திலிருந்து. ஒருவர்
பள்ளிவாசலிருந்து போவார், மற்றொருவர் முசல்லால இருந்த நிலையில போவார், இன்னொருவர் சமையலாலையில் இருந்த நிலையில் போவார், இன்னொருவர் தன்னுடைய தொழிற்சாலையில் இருந்த நிலையில் போவார், மற்றொருவர் காரியாலயத்தில் இருந்த நிலையில் போவார். இவர் விவசாய நிலத்தில் இருந்த நிலையில அல்லாஹ்வை சந்திப்பார். அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது முக்கியமல்ல, அவர் எந்த மனோநிலையோடு, எந்த ஒரு நம்பிக்கையோடு, எந்த ஒரு பின்புலத்தோடு, எந்த ஒரு பின்னணியோடு கர்மமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஒருவர் சுஜூதில் இருக்கிற நிலையில மௌத்தானால் சந்தோஷமான விஷயம். நாங்க எப்படி சொல்லுவோம், சுப்ஹானல்லாஹ், சுஜூதில் இருக்கிற நேரம் அவருடைய ரூஹு பிரிஞ்சிச்சு, அவர் நிச்சயமாக சுவனவாசி என்று நாங்க அவருக்கு சில போது சான்றிதழ் வழங்குவோம். மற்றொருவர் கடை தெருவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நிலையில மௌத்தா போனா துனியாதாரி, ரோஹு பிரிஞ்சது கடை தெருவில், ரோஹு பிரிஞ்சது காரியாலயத்தில், ரோஹு பிரிஞ்சது மார்க்கெட்ல. இனி கடைசி வர காட்டிலும் மார்க்கெட் தானே, மார்க்கெட்ல வச்சு மலக்குள் மௌத் வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றிட்டு போயிட்டார். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அவருக்கு மறைமுகமாக நரகத்துக்கு போற சான்றிதழை எழுதி கொடுத்துருவோம். மரண சகத்திகை கொடுக்குற மாதிரி நாங்களும் நிறைய இப்படியான சகத்திகைகள் கொடுக்கிறது. ஆனா உண்மையில் வெளிப்பார்வைக்கு முதலாவது நிலை ஒரு மிக ஆன்மீக மயமான ஒரு நிலை போன்றும், இரண்டாவது நிலை உலகமயமான ஒரு நிலை போன்றும் தோன்றினாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. சில போது இந்த சுஜூதில இருந்தவர் அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்பட்டு அவருடைய பின்னணியின் காரணமாக அந்த கடைத்தெருவில் இருந்த நிலையில் ரூஹ் கைப்பற்றப்பட்டாரே, அவர் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் காலையில் வீட்டிலிருந்து உழைப்புக்காக தொழிலுக்காக சென்று மாலையில் களைப்படைந்த நிலையில் கஷ்டப்பட்டு உழைத்து தனது தொழிலை முறையாக சரியாக செய்து தனது கடமையை சரியாக நிறைவேற்றி களைப்படைந்த நிலையில் வீடு திரும்புகிறாரா, அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்புகிறார். சுப்ஹானல்லாஹ். ஒருவர் தொழிலுக்காக சென்று சரியாக தனது கடமையை நிறைவேற்றி அதனால் களைப்படைந்த நிலையில் வீட்டுக்கு திரும்புகிறாரா, செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்புகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய பாவங்களை அவன் செய்கிற தொழில் மன்னிக்க வைக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவங்களுக்கு கஃபாராவாக அவன் சரியாக முறையாக ஒழுங்காக நேர்த்தியாக செய்கிற தொழில் காரணமாக அமைகிறது என்ற கருத்தை மிக தெளிவாக சொல்கிற ஒரு ஹதீஸாக இதனை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வழியாக ஒரு நல்ல வாட்ட சாட்டமான ஆஜாகுவான ஒரு ஆள் போறார். இவரை பார்த்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே பாருங்க, எப்படி உஷாரான ஒரு ஆள், ஆரோக்கியமான ஒரு ஆள், வாட்ட சாட்டமான ஒரு ஆள், எங்க போறார் இவர் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுற ஒரு முஜாஹிதாக இருந்தால், அல்லாஹ்வின் பாதையில் போராடுகின்ற ஒரு முஜாஹிதாக போராளியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல, அந்த மனிதன் அதோ இப்போது போய்கொண்டிருக்கிறான், அந்த மனிதன் அவன் முதுமை பருவத்தில் இருக்கிற தனது பெற்றோரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்க போகிறானா, அவன் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறான். தனது சிறிய குழந்தைகளை வாழ வைப்பதற்காக உழைக்க போகிறானா, அவன் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறான். பிறரிடம் போய் கையேந்த கூடாது, சுயமரியாதையோடு சுய கௌரவத்தோடு எனது உழைப்பில் எனது சொந்த கால் நின்று நான் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் உழைக்க போகிறானா, அவன் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறான். இவன் பெருமைக்காகவும் திமிருக்காகவும் ஆணவத்தின் காரணமாகவும் அகங்காரத்தின் காரணமாகவும் வெளியேறி செல்கிறானோ அவன் தான் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ ஸபீலில்லாஹ்வுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை இந்த ஹதீஸ் கூடாக கொடுக்கிறார்கள். எனவே உழைக்க செல்வது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செல்வது, பள்ளிக்கு போற மாதிரி மஸ்ஜிதுக்கு போற மாதிரி. உதாரணமாக இப்ப ஒரு டீச்சர் செமினார் ஒன்றுக்கு நீங்க போறேன்டால் அவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு, ஒரு மைண்ட் செட் இருக்கும். நாங்கள் போகிறோம், என்ன செய்ய கட்டாயம் போகணும், டீச்சர்ஸுக்கான ஒரு செமினார் நடக்குது, போகாட்டி அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது, அதனால ப்ரொமோஷன் கிடைக்காது, அதனால இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, அதனால இருக்குது, அதனால போய் தொலைவணும் மட்டும் போகிறது.
ஆனா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த சபைக்கு வருகிற போது சற்று வித்தியாசமான உணர்வு இருக்கும். ஒரு வகையான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங், ஒரு ஆன்மீக உணர்வு, ஒரு ஹதீஸ் மஜ்லிஸ், ஒரு ஒரு மார்க்க விஷயத்தை பற்றி கேட்க அறிய போகிறோம். அல்லாஹு தாலா இதை கபூல் செய்வான், இது ஒரு ஃபீஸபில்லா மாதிரி, இதில் நன்மை கிடைக்கும், விபாதத்து கிடைக்கும்னு ஒரு ஃபீலிங்கோட இப்படியான ஒரு மனப்பதிவு எங்கள்கிட்ட ஆழமாக இருக்குது. ஆனால் இஸ்லாமிய நோக்கில் அப்படி அல்ல. நீங்க போற அந்த டீச்சர்ஸுக்கான செமினாரும் ஃபீஸபில்லாவாக அமையக்கூடியது தான். நீங்க அந்த நோக்கத்தோட போகிற நேரம் இல்லாத போது அதுவே ஃபீஸபிலி ஷைத்தான், ஷைத்தானுடைய பாதையில் நீங்கள் மேற்கொள்கிற பயணமாகவும் அமைந்துவிடக்கூடும். உழைப்புக்காக செல்வதை, சம்பாத்தியத்துக்காக செல்வதை, தொழில் பார்க்க செல்வதை அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காக செல்வது என்று குர்ஆன் வர்ணிக்கிறது. ஜும்மாவுடைய நாளிலே, வெள்ளிக்கிழமையிலே குர்ஆன் சொல்கிறது, வெள்ளிக்கிழமையில் அதான் சொல்லப்பட்டால் ஜும்மாவுக்காக நீங்கள் உங்களது கொடுக்கல் வாங்கல் தொழில் துறவுகளை எல்லாம் இடைநிறுத்தம் செய்துவிட்டு உடனடியாக ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக பள்ளிவாசலுக்கு விரையுங்கள். டைரக்டா ஆண்களுக்கு சொல்லப்பட்டது, பெண்கள் துஹரை தொழுவார்கள், அதுவும் திக்ர். அந்த திக்ர் முடிந்து விட்டால், ஜும்மா உடைய கடமை முடிந்து விட்டால், அல்லாஹ்வுடைய பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். ஒரு முஸ்லிம் வியாபாரத்தில் இருப்பார், தொழிலில் இருப்பார், உழைப்பில் இருப்பார், சம்பாத்தியத்தில் இருப்பார். அழைப்பு வருகிற போது பள்ளிக்கு வருவார், இபாதத்துக்கு வருவார், மீண்டும் முடிந்ததுக்கு பின்னால மீண்டும் போயிடுவார். இபாதத்துக்கு வருவதை திக்ருல்லாஹ் என்று சொல்கிற அல் குர்ஆன், தொழில் பார்ப்பதை, உழைப்பதை, சம்பாதிப்பதை ஃபதுலுல்லாஹ் என்று சொல்கிறது. இபாதத் செய்வது திக்ருல்லாஹ், உழைப்பது சம்பாதிப்பது ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருளா உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய திக்ரா உயர்ந்தது, ரெண்டுமே உயர்ந்தவைதான். எனவே ஒருவர் உழைப்பில் ஈடுபட்டிருப்பது அல்லாஹ்வின் அருளை தேடுவது, ஒருவர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பது, தொழுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, இரண்டும் தேவை. எனவேதான் குர்ஆன் முஜாஹிதுகளோடு சேர்த்து சம்பாத்தியத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். வஆஹரூன யத்ரிபூன ஃபில் அர்த் யப்தகூன மின் ஃபத்லில்லாஹ் வஆஹரூன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு சாரார் பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுகிறார்கள், மற்றொரு சாரார் அல்லாஹ்வின் பாதையில் போராடுகிறார்கள். ரெண்டு பேரையும் அல்லாஹ் ஒன்றாக இணைத்து அல் குர்ஆனிலே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை, எந்த அல்லாஹ் தொழச் சொல்றானோ, எந்த அல்லாஹ் பள்ளிக்கு வர சொல்றானோ, எந்த அல்லாஹ் இபாதத்தில் ஈடுபட சொல்றானோ அதே அல்லாஹ் சொல்றான், பூமியில் பறந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், சம்பாத்தியத்தில் ஈடுபடுங்கள், உழைப்பில் ஈடுபடுங்கள். ஹுவல்லதி ஜஅலக்கும் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுஷூர். அவன்தான் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? ஹுவல்லதி ஜஅலக்கும் அர்த தலூலன், வசப்படுத்தி தந்திருக்கிறார், நீங்கள் இந்த பூமியில் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக. எனவே ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமியின் பல பாகங்களுக்கும் பறந்து சென்று வகுலூ மின் ரிஸ்கிஹி, அல்லாஹ்வுடைய அருளை தேடி பெற்று நீங்கள் புசியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். எந்த அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளையில் பள்ளிக்கு வருமாறு சொன்னானோ அதே அல்லாஹ் சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுக முடிஞ்சிட்டா பள்ளியில குந்துர இல்ல, பூமியில பறந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க. பள்ளிக்கு அழைத்தவனும் அல்லாஹ், பள்ளியிலிருந்து வெளியே போய் உழைக்குமாறு சொல்றவனும் அல்லாஹ். சரி, இந்த கட்டளைய ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களது கொடுக்கல் வாங்கல் தொழில் முயற்சிகள் அனைத்தையும் இடைநிறுத்திவிட்டு உடனடியாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எங்க இருப்பாங்க? எங்க இருக்க வேணும்? ஆல்ரெடி அவங்க பள்ளியுளுக்கு இருந்தா, எந்த நேரம் பள்ளியுளுக்கு இருந்தா, பள்ளியே தஞ்சமிட்டு குந்தி கொண்டிருந்தா, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளை, அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பு அர்த்தமற்றதா போயிடும். அல்லாஹ் பஜார்ல உள்ள, ஆபீஸ்ல உள்ள, ஃபேக்டரியில உள்ள, ஃபர்ம்ல உள்ள, கம்பெனியில உள்ள ஆக்களை பார்த்து தான் சொல்றான் வாங்குவோன்னு சொல்லி. அப்ப மூமின்கள் அல்லாஹ் கூப்பிடுற நேரம் எங்க இருக்கணும்? பஜார்ல இருக்கணும், தொழில இருக்கணும், ஆபீஸ்ல இருக்கணும். அல்லாஹ் கூப்பிடுற நேரம் அல்லாஹ் கூப்பிடுறான்னு எழும்பிட்டு போகணும். பிறகு போய் இபாதத் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு அடுத்த கட்டளை வருது, குந்தி கொண்டு இருக்கிறல போங்க எல்லாரும் மறுவா, போய் திரும்ப உழைப்பில் ஈடுபடுங்க, தொழில ஈடுபடுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னைக்கு என்ன நடக்குது? ஸ்கூல்ல ஒரு டீச்சர் எடுத்துக்கொள்ளும், நல்ல டீச்சர், சரியான ரிலிஜியஸ், சரியான பிராக்டிசிங் ஆள், எப்போ வாரண்டு பார்த்து கொண்டிருக்கிற தொழுகட வக்து போய்த்து ஒரு குந்து
முதலாவது 2 ரகாயத்து, பிறகு இன்னும் 2 ரகாயத்து, அதுக்கு பிறகு லொஹருடைய 4 ரகாயத்து, அதுக்கு பிறகு லொஹருக்கு பிந்தின எத்தனை ரகாயத்துக்கு 4 ஹசரத்துல கேட்டு அதை தொழுது முடியும். அது பிறகு திக்ரு அவுராது எல்லாம் முடிஞ்சு 3 பாடத்தை தின்றுட்டு வகுப்புக்கு வர்றது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா டீச்சர்ஸும் துனியாவில் இருக்கிறான், நான் மட்டும் இப்பதான் ஆகிரத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து வாரன் கிளாஸுக்குன்னு சொல்லி இப்படியான ஒரு மனப்பதிவு. அது ஒரு சாரார்ட்ட. அடுத்த சாரார் மறுபக்கம், அதை பத்தி நாங்க பின்னால பார்ப்போம். சகோதரிகளே, தொழிலை பற்றி உழைப்பை பற்றி இஸ்லாமிய நோக்கியது. முதலாவது அந்த பார்வை விளையும் கொள்ளணும். தொழிலை பற்றி மார்க்கம் எப்படி பார்க்குதுன்னு சொல்லி. அல்லாஹு தாலா ரிஸ்க் அளக்கக்கூடியவன், அவன் தான் ரஸாக், அவன் தான் ரிஸ்க் அளக்கக்கூடியவன். எனவே மனிதர்களாகிய நாங்கள் ரிஸ்க்குக்காக அலட்டி கொள்ள தேவையில்லை, அதெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு மனப்பதி உள்ள மக்களும் சமூகத்திலே இருக்கிறார்கள். மார்க்கத்தின் பேரால் இந்த நிலைப்பாட்டில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸையும் சொல்வார்கள். நீங்க அல்லாஹ்வின் மீது சரியாக தவக்குல் வைத்தால், அல்லாஹ் மீது சரியாக நீங்கள் நம்பிக்கை வைத்தால், ஈமான் கொண்டால், எவ்வாறு காலையில் வெறும் வயிற்றோடு தனது கூட்டிலிருந்து வெளியேறி சென்று மாலையில் நிரம்பிய வயிற்றோடு தனது கூட்டுக்கு திரும்பி வரக்கூடிய பறவைக்கு அல்லாஹ் உணவளிக்கிறானோ அதே போல உங்களுக்கும் உணவளிப்பான். அதாவது அல்லாஹு தஆலா தான் உணவளிக்கக்கூடியவன், அந்த பறவைக்கு உணவளிக்கிறான். காலையில வெறும் வயிற்றோட போற பறவை மாலையில நிரம்பிய வயிற்றோட வருது. நீங்க அல்லாஹ் மீது சரியா தவக்குல் வச்சா அந்த பகுத்தறிவில்லாத எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத திறனும் திறமையும் இல்லாத அந்த பறவைக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். ஏன் தடமாறுறீங்க, ஏன் அலட்டி கொள்றீங்க, ஏன் சம்பாத்திய முளைப்புண்டு ஓடுறீங்க என்று வாதிடுவர்கள் இருக்கிறாங்க. உண்மையில் இந்த கருத்து இஸ்லாமிய நோக்கில் பிழையானது. இந்த ஹதீஸுக்கு கொடுக்கப்படுற இந்த விளக்கம் பிழையானது. இந்த ஹதீஸுக்கு நுணுக்கமா பார்த்தால் இந்த ஹதீஸ் உழைப்பிட முக்கியத்துவத்தை சொல்லுது. காலையில் வெறும் வயிற்றோடு தனது கூட்டிலிருந்து வெளிப்பட்டு பறந்து சென்று மாலை வரை இரையை தேடி மாலையில் நிரம்பிய வயிற்றோடு மீண்டும் கூட்டுக்கு வருகிற அந்த பறவைக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உணவளிப்பான். அந்த பறவை கூட்டுக்குள்ளே இருந்திருந்தா, கூட்டுல இருந்து வெளியேறாம இருந்திருந்தா, இரையை தேடி போகாம இருந்திருந்தா இறை கிடைச்சிக்காது. இப்ப பறவைக்கே அல்லாஹு தஆலா கூட்டுல இருந்து வெளியே போகாட்டி இறை கொடுக்க மாட்டான். இந்த மனுஷனுக்கு கொடுப்பானா? எனவே தேடி போகணும், இறையை தேடி போகணும், உணவை தேடி போகணும், உழைப்பை தேடி போகணும், சம்பாதிக்க போகணும். பெண்கள் போகணுமா இல்லையானதை பற்றி நான் ஏற்கனவே பேசிக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்றேன். ரைட்? அந்த கெசட்டை கேளுங்க, அதுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று செஞ்சுதான் ஐக்கும். சரி, எனக்கு ஒன்றும் கிடைக்காது என்றால் அதுக்கு மார்க்கெட்டிங் செஞ்சுதான் ஐக்கும். பெண்கள் தொழில் பார்க்க சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக அந்த ஒரு நாங்கள் பேசிக்கிறோம். ஏன்னா சில நேரம் இப்போ நீங்கள்லாம் உற்சாகம் அடைஞ்சு அப்படி இப்படியெல்லாம் தொழில் பார்க்க சொல்லி மார்க்கம்ன்ற நிலைப்பாட்டுக்கு வரையிலுமே அப்போ கட்டாயம் அதை கேட்டால் தான் அந்த சரியான வியூ ஒன்று உங்களுக்கு வரும். சரி, உண்மையில் இந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கலந்துரையாடப்பட வேண்டும் என்று இருந்தாலும் இதை விட முக்கியமான பகுதியை பேச வேண்டியிருக்கிற காரணத்தினால சில விஷயங்களை நான் சுருக்கி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். இங்கு இருப்பவர்கள் நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஆசிரியர்கள் என்று சொல்லப்பட்டது சரியா? எல்லாரும் ஆசிரியைகள். எனவே டிரெக்டாக நாங்கள் ஒரு ஆசிரியைகளை மையமாக வைத்து இந்த உரையை அமைத்துக் கொள்வது பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆசிரியராக சேவையாற்றுவது அல்லது கற்பித்தல் என்பது இந்த உலகத்தில் ஒரு தொழிலாகத்தான் கருதப்படுது. ஆனால் உண்மையில் கற்பித்தல் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு பணி, புனிதமான பணி. சேவை ஒரு புனிதமான சேவை. டீச்சிங் என்பது ஒரு ப்ரொஃபஷன் அல்ல, அது ஒரு மிஷன், அது ஒரு நோபல் மிஷன். ஸ்பெஷலி மருத்துவம் அப்படித்தான். எல்லா தொழில்களும் மிஷனாகத்தான் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஸ்பெஷலி விசேஷமாக குறிப்பாக சிறப்பாக கற்பித்தல் என்பது ஒரு தொழில் அல்ல, வருமானத்துக்கு ஒரு வழி அல்ல, வருமானத்துக்கான ஒரு மூலம் அல்ல. அப்படி ஒரு மனப்பதிவு இருந்த போதிலும் கூட ஆரம்பமாக இஸ்லாமிய நோக்கில் ஆசிரியர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பான ஒரு உண்மையை உங்களது கவனத்துக்கு கொண்டு வரேன். டீச்சிங் என்பது ஒரு தொழில் அல்ல, வருமானத்துக்கான ஒரு வழி அல்ல,
வருமானத்துக்கான ஒரு மூலம் அல்ல. திருமணத்துக்கு முன்னால் திருமணம் முடிக்க வருகிற கணவனுக்கு ஆர்வமூட்ட, மணமகனுக்கு ஆர்வமூட்ட இன்ஸ்டால்மெண்ட் டவுரி அல்ல. கெவி மேய்க்கிறமேட்ட, மாசிக்க கெவி மேய்க்கிறமேட்ட மாதாந்தம் கொடுப்படும் அடிப்படையில் உங்களுக்கு லம்சமாக கிடைக்காது, மந்த்லி கிடைக்கும் என்று சொல்லி டிரெக்டாக இல்லாட்டியும் இன்டிரெக்டாக அதற்கான ஒரு துறை அல்ல. இன்றைக்கு டீச்சிங் அதுக்காக தான் முஸ்லீம் சமூகத்தில் மாறிக்கின்ற கசப்பான உண்மையை நான் சொல்லணும். நானும் ஒரு டீச்சர், எனவே எனக்கு டீச்சிங்கை பற்றி நல்லா தெரியும், இந்த துறையை பற்றி. அதை டீச்சர்ஸோட நிறைய பழகிறாள், அவர்களுடைய பல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறார். அந்த வகையில் டீச்சர்ஸ் மென்டாலிட்டி எஸ்பெஷலி முஸ்லீம் சமூகத்து, சோனக சமூகத்து டீச்சர்ஸ் மென்டாலிட்டியை நியாயமாக படித்து வச்சிருக்கிறேன் என்ற வகையில் பொறுப்போடு நான் சில விஷயங்களை சொல்லுவேன். கசப்பாக இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் தொழில் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு மிஷன், அது ஒரு சர்வீஸ். இதை ஆரம்பமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் தொழில் என்பது நபிமார்களுடைய தொழில், நபிமார்களுடைய பணி, சாதாரண பணி அல்ல. ஒரு ஆசிரியர், ஒரு ஆசான், ஒரு டீச்சர் நபிமார்களுடைய வாரிசு, நபிமார்களை பிரதித்துவப்படுத்துவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொன்னார்கள்? இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒரு வியாபாரியாக, நான் ஒரு பொறியியலாளராக, நான் ஒரு மருத்துவராக, நான் ஒரு கணக்கியலாளராக அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்ல, நான் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசிரியனாகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்தும் போது அப்படித்தான் சொல்கிறார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த நபி யார் தெரியுமா? மக்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் போதிப்பவர், கற்றுக் கொடுக்கிறவர் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். அப்ப நபி ஒரு ஆசிரியர். உலகத்தில் தோன்றின எல்லா இறை தூதர்களும் உலகத்துக்கு ஆசான்களாக, ஆசிரியர்களாக வந்திருப்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய இறை தூதர்களுடைய வாரிசுகளாக அல்லது பிரதிநிதிகளாக, அவர்களை பிரதித்துவப்படுத்துவர்களாக இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். இந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு இறை தூதரும், ஆசிரியராக வந்த, ஆசானாக வந்த ஒவ்வொரு இறை தூதரும் ரெண்டு செய்திகளை ஏக காலத்தில் சொன்னார்கள். முதலாவது செய்தி என்ன தெரியுமா? அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத் செய்யுங்கள், அவனை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இலாஹ் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு வழிபட்டு அவனுக்கு இபாதத் செய்பவர்களாக இருங்கள் என்ற செய்தியை முதலாவது சொன்னாங்க. அதோடு சேர்த்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த பெரிய உண்மையை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, தௌஹீதை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி. இந்த உலகம் படைக்கப்பட்ட ஒன்று, இதற்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் ஒருவன், அவன் ஏகன், அவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்ற இந்த பெரிய போதனையை, இந்த பெரிய டீச்சிங்கை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அல்லவா, இதற்காக எந்த ஒரு வேதனத்தையோ சம்பளத்தையோ கூலியையோ உங்களிடம் நாம் கேட்கவில்லை. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, எமது இந்த பணிக்காக, எமது இந்த கற்பித்தல் பணிக்காக, உங்களுக்கு போதனை செய்யும் இந்த பணிக்காக எந்த ஒரு கூலியையும் எந்த ஒரு சம்பளத்தையும் உங்களிடம் நாம் எதிர்பார்க்க. ஒவ்வொரு நபியும் இதை சொன்னார். இதற்குரிய கூலி நாம் உங்களுக்கு கற்பிப்பத இந்த சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், நேரு வழியை காட்டுகிறோம், சரியையும் பிழையும் உங்களுக்கு நாம் பிரித்து சொல்கிறோம். இதற்கான கூலியை உங்களிடம் நாம் எதிர்பார்க்கவில்லை. இன் அஜ்ர இல்லா அல்லாஹ், இதற்குரிய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது என்று ஒவ்வொரு நபியும் சொன்னார். இன்றைக்கு உலகத்தில் எந்த அளவுக்கு இந்த புனிதமான துறை, அதாவது இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள், உலகத்தில் தோன்றின மோசஸ், ஜீசஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, மூசா, ஈசா உட்பட உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் மதித்து கௌரவித்து வழிபடக்கூடிய இறை தூதர்கள் உடைய பணியை செய்கிறவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த துறை தான் கற்பித்தல் துறை. ஆனா இன்றைக்கு இந்த துறை இவ்வளவு பயங்கரமாக வர்த்தகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹைலி கமர்ஷியலைஸ்ட். போன கிழமையும் 2 நாள் ஸ்ட்ரைக், 2 நாள் பிள்ளைகளுக்கு இல்ல சம்பளம் கூட்டித்தான், இல்லாட்டி படிப்பிக்க மாட்டோம். நபிமார்ட வாரிசுகள், இறை தூதர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், மூசாவுடைய பரம்பரை சொல்லிக் கொள்கிற யூதர்கள், ஈசாவுடைய சீடர் சொல்லிக் கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நம்புவர்கள் சொல்கின்ற முஸ்லிம்கள், பௌத்தர் சம்பளம் எடுத்துட்டா இந்த உலகத்துக்கெல்லாம் பௌத்தத்தை போதிச்சார். பௌத்தம் என்ற இந்த
சீர்திருத்த கொள்கையை உலகத்துக்கு போயிச்சாரு. காசு வாங்கி கொண்டா, சம்பளம் வாங்கி கொண்டா, ஸ்ட்ரைக் பண்ணியா, சொல்லி தர மாட்டேன், சம்பளத்தை கூட்டாட்டேன்னு. நான் பேசுறது உண்மையா இல்லையா? நான் கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லெறிகிறேன். நான் ஒரு டீச்சர், அதனால சொல்றேன். ஆனால் இது கசப்பாக இருந்தாலும் ஒரு பெரிய உண்மை. யூனியன் அமைச்சு போராடுறது, சம்பளம் ஒன்று கிடைக்கிறது எடுத்துக்கொள்ள வேற விஷயம். அன்பளிப்பா ஏதோ நாம மனிதர்கள் வாழ வேணும். ஆனால் ஒரு போராட்டமாக நடத்துற அளவுக்கு இன்றைக்கு சீரழிஞ்சு போச்சு. இப்ப என்ன மாதிரி ஆட்கள் இப்படி பேசுறது முட்டாள்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக, நடைமுறை சாத்தியமில்லா விஷயமாக, வெறும் தத்துவமாக தான் கருதப்படும். என்றாலும் பேசுறது உண்மை, பேசுவது உண்மை. இதை யாரும் மறுக்க இயலாது. உலகமே ஒரு பிழையில இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அது பிழைண்டு வழங்கினால் அது பிழைண்டு அவன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான். அது அவனுடைய ஆன்மீக தார்மீக கடமை. எனவே அந்த வகையில இந்த புனிதமான துறண்டுக்கு எப்படி மாறிக்கின்னு பாருங்க. அதனால இந்த நிலைமை இருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் டீச்சிங் கூட சொர்க்கம் போகலாது, வேறொரு இடத்துக்கு போக இயலும். அது எந்த இடம் மட்டும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 இடம் தான் நிற்குது, 2 ஆப்ஷன் தானே மனுஷனுக்கு இருக்குது. சுவன பாதை இல்லாட்டி அந்த பாதை. டீச்சிங் கூடாக, இந்த டீச்சிங் கூடாக நாங்க சொர்க்கம் போக விரும்பினால் நிச்சயமாக இது சொர்க்கம் செல்லக்கூடிய வழியா. ஆனா நிச்சயமாக எந்த தொழிலுக்கூடாக சொர்க்கம் போறதை விடவும் கற்பித்தல் கூட சொர்க்கம் போலாம். ஏண்டா டிரெக்டாக உலகத்தில் உள்ள ஆக உயர்ந்த நன்மக்கள், இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள் செய்த பணி. இங்க டீச்சிங் நான் சொல்றது வெறும் அந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் மாத்திரமல்ல. இப்ப இது டீச்சிங், விஷயத்தை சொல்றது, ஒரு விஷயத்தை உணர்த்துறது, விளக்குறது. இதுக்கு முன்னால் நடந்த ஒரு ப்ரோக்ராம், அது டீச்சிங். இந்த பரந்த கண்ணோட்டம், தவால ஈடுபட்டிருக்க ஒரு தாய் செய்யறது டீச்சிங். ஸ்கூல்ல படிப்பிக்கிற மட்டுமல்ல, யூனிவர்சிட்டியில் லெக்சர் ஆகிக்கிறது மாத்திரமல்ல, அதுல ஸ்பெஷலாக படிப்பிக்கிறது, ஒரு நேரடியாகவே சிறார்களுக்கு அறிவை போதிக்கிறது. மிகப்பெரிய அமல். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிற ஆட்களுக்காக மலக்குகள் எந்த நேரமும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விஷயங்கள், மேத்ஸ் படிப்பிக்கிறது நல்ல விஷயம், ஜியோகிராஃபியை படிப்பிக்கிறது, சோசியல் ஸ்டடிஸ் படிப்பிக்கிறது, ஹிஸ்டரியை படிப்பிக்கிறது, சயின்ஸை படிப்பிக்கிறது, ரிலிஜனை படிப்பிக்கிறது மட்டுமல்ல, மனிதன் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, ஹோம் சயின்ஸை படிப்பிக்கிறது, எல்லாம் நல்ல ஹைர். நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு போதிக்கக்கூடிய, கற்பிக்கக்கூடிய மனிதர்களுக்காக மலக்குகள் எப்போதும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப படிப்பிச்சா, ஒழுங்கா படிப்பிச்சா, சரியாக படிப்பிச்சா துஆ கிடைச்சு கொண்டே இருக்கும். செய்யும் தொழிலுக்கூடாக சூனம் நுழைய வேண்டுமா? இந்த பார்வை வேணும், இந்த நோக்கு வேணும். அந்த வகையில செய்யும் தொழிலுக்கூடாக, குறிப்பாக டீச்சிங் கூடாக, ஆசிரியர் சேவை கூடாக, பணிக்கூடாக ஒருவர் சுவனம் செல்ல விரும்பினால் ஆசிரியர் பணியை மிகப்பெரிய ஒரு அமானிதமாக கருத வேண்டும். இது ஒரு அமானத், எல்லாம் அமானத். உலகத்தில் நாம் எந்த ஒரு பொறுப்பை சுமந்திருந்தாலும் அது அமானத். ஆனா டீச்சிங் என்பது அதிலும் மிகப்பெரிய அமானத், மிகப்பெரிய அமானத். யாரு மாட்டிக்கொள்ளாட்டியும் மறுமையில டீச்சர் மாட்டுதல் ஈக்குதே, லேசு மாசான மாட்டுதல் அல்ல. இது நான் பொறுப்போட சொல்ற விஷயம். எல்லாருக்கும் தப்பி பொழிச்சு போகலும். இந்த டீச்சர் மாட்டு, ஆசிரியரும் ஆசிரியர் மாட்டு லேசான மாட்டு அல்ல. ஆசிரியருடைய பேர்ல புள்ள குட்டியெல்லாம் வளர்ந்துப்பாங்க. அவங்க எல்லாம் சில நேரம் எங்களையும் பைபாஸ் பண்ணி வைத்துருவாங்க. நாங்க தான் நிக்க வரும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஹதீஸ், மறுமையில மஹ்ஷர்ல 4 கேள்விகளுக்கு விடை அளிக்காத வரைக்கும் ஒருவருடைய பாதம் அசையாது. 4 கேள்வி. அது ஒரு கேள்வி என்ன? வஅன் இல்மிஹி மாதா அமில பிஹி, பெற்ற அறிவை வைத்து என்ன செய்தாய்? பெற்ற அறிவை வைத்து என்ன செய்தாய்? நான் ஒரு டீச்சர், நான் ஒரு ட்ரெயின் டீச்சர், நான் ஒரு கிராஜுவேட் டீச்சர், நான் SLESம் பாஸ், நான் டிப்ளோமாவும் பாஸ், நான் ஹையர் டிப்ளோமாவும் பாஸ், நான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா பாஸ், எனக்கு 25 வருஷம் சர்வீஸ், எனக்கு சொல்லித்தர வராங்க. அந்த அளவுக்கு இல்மிக்கலையா, இப்ப நாலேஜ் இருக்கலையா? ரைட். மறுமையில 4 கேள்வி, மாஸ்டர் கொஸ்டின்ஸ்ல உண்டு. சரி வாங்க டீச்சர், நீங்க பெற்ற இந்த அறிவு இருக்குது, உங்களோட நாலேஜ் இருக்குது, எடுகேஷன் இருக்குது, இதை வச்சு என்ன செஞ்சீங்க?
என்ன செஞ்சனா உங்களுக்கு தெரியாதா என்ன செஞ்சேன்னு? முதலாவது எனக்கு 350 ரூபா சம்பளம், அப்புறம் 3500 ரூபா, அப்புறம் 8500 ரூபா சேரக்கொலை 350 ரூபாய் சேர்ந்த ஸ்ரீதேவி கடைசியில் ரிட்டையர் பண்ணக்கொள்ள 27,000 ரூபாய் சம்பளம். எத்தனை ப்ரொமோஷன் இடையில கிடைச்சி, இன்னும் 2 ப்ரொமோஷன் கிடைக்கி துவேஷத்தால கிடைக்கல, பிரின்சிபல் சப்போர்ட் ஒன்று தரல, பேக்கிங் ஒன்று கிடைக்கல, இல்லாட்டி அதுவும் கிடைச்சிக்கும். செஞ்சேன், இவ்வளவு எல்லாம் செஞ்சுக்கிறேன். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பிச்சவன் தான் இல்லாமல் இல்லை என்று சொல்ற பதில் வரும் சொன்னா எப்படி சொர்க்கத்துக்கு போறது? இது லேசான ஒரு பொறுப்பு அல்ல. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் பொறுப்பு, அவங்களோட பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீங்க. இந்த பிள்ளைகள், இந்த பச்சிளம் குழந்தைகள் எங்களோட கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய பொறுப்பு, அமானத். 40 புள்ள 30 புள்ள 25 புள்ளன்னு எங்களை நம்பி வந்து இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் அமானிதம். ஒவ்வொரு அந்த குழந்தைகள் நாங்க விரும்பினா எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு விட்டுட்டு வருவாங்க. நாங்க விரும்பின அந்த குழந்தைகளே எங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளிடுவாங்க. எங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் அல்ல, ரோட்ல உள்ள பிள்ளைகள், ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள். ஏன்னா நாங்க வடிந்து அந்த பிள்ளைகளை சுமந்து கொண்டோம். இங்க தாங்க நாங்க பாக்குறோம், எங்களுக்கு ஏலும், எங்கள்கிட்ட அறிவிக்கு, ஆற்றலிக்கு, திறமைக்கு, ட்ரைனிங் இருக்கு, பயிற்சி இருக்குது. நாங்க அந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல பாஸ் அவுட், இந்த ட்ரைனிங் காலேஜில் பாஸ் அவுட், இவ்வளவு காலம் சர்வீஸ் தாங்க எடுத்துக்கிறோமே. இந்த பிள்ளைகள்லாம் நிற்பாங்க. வில்தானு முகல்லதுன், சொர்க்கத்தில் பிள்ளைகள் சின்ன குழந்தைகள் வந்து நிறைய பானங்கள்லாம் தர மாதிரி இவங்களும் நிற்பாங்க. இது உண்மை. நான் கொஞ்சம் கொச்சையா பச்சையாக எளிமையான லாங்குவேஜில் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் விளங்கணும்ன்றதுக்காக. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாரா? மறுமையில கேட்கப்பட்ட இந்த 4 பெரும் வினாக்கள் உண்டு, எங்களோட அறிவை வச்சு என்ன செஞ்சோம். ஆனா சில நேரம் இங்க மௌலவியாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா? 4 கேள்வியில் ஒரு கேள்வி, உங்களோட இல்மை வச்சு என்ன செஞ்சீங்கடா? அதுதானே இது. இந்த ஜியோகிராபி, சோசியல் ஸ்டடிஸ், மேத்ஸ், சயின்ஸ் படிப்பிக்கிற ஆக்களுக்குள்ள கேள்வியால் இந்த இல்மு படிச்சுக்கிறாங்களே மௌலவியாக்கள், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் மறுமையில் அல்லாஹ் கேட்பான், இல்மு வச்சு என்ன செஞ்சீங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸ் படிச்சவங்களுக்கு தான் கேள்வி என்ற ஒரு பிழையான மனப்பது. இல்முண்டே சொல்றேன். இல்முண்டா நாலேஜ், எடுகேஷன், அறிவு. அது எந்த அறிவாகவும் இருக்கலாம். அப்படி மார்க்கத்தில் அறிவு, மார்க்க அறிவு, உலக அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதலாவது படிப்பிச்சு என்னது? அல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். மருத்துவத்திட அடிப்படைய, பொறியியல் அடிப்படைய, வானவியல் அடிப்படைய, ரசாயனவியல் அடிப்படைய, பௌதிகவியல் அடிப்படைகளை கற்றுக் கொடுத்தான். முதலாவது கொடுத்த அறிவு என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? மார்க்க அறிவு அல்ல, அப்ப துனியாவுடைய அறிவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த அறிவை வைத்துத்தான் உலகத்தில் எல்லா கலைகளும் எல்லா சயின்சஸும் வளர்ந்திருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த அறிவின் காரணமாகத்தான் ஃபகஉ லஹு சாஜிதீன், மலக்குகள் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்கிற சுஜூத் செய்கிற நிலை உருவானது. எனவே நாங்கள் நினைச்சுக்கிற மாதிரி, அதாவது குர்ஆன் ஹதீஸ் படித்தால் அது மார்க்க அறிவு, மருத்துவம் படித்தால் அது துனியாவுடைய அறிவு என்ற பாகுபாடு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிள்ளையானது, அந்நியமானது. எனவே நான் இங்கே சொல்ல வர கருத்து என்னென்றால், அமானத், இந்த உணர்வு. நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்துட்டோம். உண்மையிலே தேவையில்லாத பொறுப்புன்னு சுமந்துட்டோம், பொறுப்பான பொறுப்புன்னு சுமந்துட்டோம். அப்படி இல்லாம இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னால், வெரி ஃப்ராங்க்லி மாஷா அல்லாஹ், அட்வான்ஸ் லெவல் பாஸ் பண்ண உடனே மகளுக்கு டீச்சிங் அடிச்சுட்டு, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய அருள். துஆல இருந்தோம், சுன்னத்தா நோன்பு கொஞ்சம் பிடிச்சோம், சதக்கா 2 கொடுத்தோம். எங்கால அவன கல்பு மாறலன்னு இல்லை இல்லையா, கிடைச்சிட்டு இல்லையா டீச்சிங்? நாங்கள் ஒத்தர நம்பிக்கை இல்லை, அருள் அருளாகத்தான் நினைக்கிறோம். இப்ப பிரேக் த்ரூ போதாத்துக்கு பக்கத்து ஸ்கூலிலே கிடைச்சிக்கு, அதுவும் பிரின்சிபல் எங்களை சாச்சாரு மகன், ஃபுல் சப்போர்ட், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள். டிரான்ஸ்ஃபர் போட்டான், அடுத்த ரவுண்ட்ல போனோம், மாற்றி தந்துட்டான். பாருங்க, இது தொழுகையோட பரக்கத், குர்ஆனோட பரக்கத், நோன்பு பிடிக்கிறதுல பரக்கத். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களோட பிள்ளைக்கு டீச்சிங் கிடைக்கும். சும்மா வீட்டுல புள்ள, நான் வளமையா சொல்றது மாதிரி, தொழில் செய்யறவங்க எல்லாம் தொழில் செய்யறாங்களாம். இந்த வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் மாரெல்லாம் சும்மா வைக்கிறாங்களாம், சும்மா வைக்கிறாங்க பொம்பளை வீட்டுல. உங்களோட வைஃப் என்ன செய்யற வீட்டுல? சும்மா. எங்கட வைஃப் டீச் பண்ற, அவ சும்மா வைக்கிற வீட்டுல. அடே, அந்த பொம்பளை சும்மா வீட்டுல வைக்கிறா, இவளையா சும்மா வைக்கிறா ஸ்கூல்ல போய்த்து, இவ போய் சும்மா வைக்கிறா ஸ்கூல்ல ரிலாக்ஸ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 1 மணி நேரம் கூட நிக்கிறா, வீட்டுக்கு போனாவே இல்லைன்ட்டு. அந்த பொம்பளை படுற பாடு அங்க வீட்டுல, இது பெரிய உண்மை, கசப்பான உண்மை. அப்ப சும்மா, இதெல்லாம் பிழையான மனப்பதிவுகள். அப்ப அவன் பாக்குற சும்மா வைக்காம ஏதாவது செய்வோம். சும்மா வைக்கிற ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை, வீட்டு வேலை செய்யற பொம்பளை எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறா தெரியுமா? லேசான ஒரு நடையா நடக்கிறா,
காலில் இருந்து. இந்த டீச்சர் நடக்கிறல்ல அவ வேலைக்கு போறேன்னு சொல்லியே ரெஸ்ட் எடுப்பான். ரெண்டையும் செய்யறவங்களும் இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும். எனவே இது ஒரு வரப்பிரசாதம் அல்ல, இது ஒரு அருள் அல்ல, இது மிகப்பெரிய அமானத். மறுமையில இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். ஒரு புள்ள வந்து ஒரு விஷயத்தை கேட்குது, வகுப்புல படிப்பிச்ச விளங்க இல்லையா, டியூஷன் கிளாஸுக்கு வந்தா படிப்பிச்சு தாரு என்று லேசா சொல்லிடுறோம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தான் அறிந்த ஒரு அறிவை ஒருவர் மறைத்தால், சொல்லிக் கொடுக்காமல் இருந்தால், மறுமையில் நரகத்தில் நெருப்பினாலான ஒரு கடிவாளம் அவருக்கு அணிவிக்கப்படும். தான் பெற்றோர் அறிவை, தான் அறிந்த ஒரு நாலேஜ கேட்ட போது சொல்லிக் கொடுக்காம இருந்தால் அவருக்கு மறுமையில நரகத்தில் நெருப்பினான ஒரு கடிவாளம் அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துறை மிகப்பெரிய அமானத், லேசுமாசான அமானத் அல்ல. இது ஒரு பெரிய தலையடியா மாறணும் ஒரு டீச்சருக்கு. ரஹ்மானே நான் ஏன் இதை சுமந்தேன் என்று, அதான் உண்மை. என்ன மறுமையில பெரிய கை சேதமா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு கை சேதமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா விரும்பினால், இது ஒரு அமானத்தாக கருதி ஒருவர் இந்த பணியை செய்தால் சுவனத்துக்கு லேசா போற வழியாகவும் இதுதான் இருக்குது. எந்த அளவுக்கு என்றால், 4 பிள்ளைகளை உருவாக்கிட்டு போங்க, நல்லா படிப்பிச்சுட்டு போங்க. இல்முன் யுன்தஃபா பிஹி, ஒரு மரணித்து விட்டால் உலகத்துக்கும் அவருக்கும் இடையில் உள்ள எல்லா தொடர்பும் மாறுபற்றும். 3 தொடர்புகளை தவிர. அது ஒரு தொடர்பு என்ன? இல்முன் யுன்தஃபா பிஹி, இவர் சொல்லி கொடுத்துட்டு போன அறிவு. இவர் ஒரு பிள்ளைக்கு படிப்பிச்சு, அந்த பிள்ளை படிப்பிச்சு போய்கொண்டே இருக்குது. அந்த நாலேஜ் புத்தகம் எழுதினார், அந்த புத்தகம் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. 4 பேர் உருவாக்கிட்டு போனார், அவங்க பலர் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த இவரால் கற்பிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட அந்த அறிவு உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் இவருக்கு கபருக்கு நன்மை வைத்துக் கொண்டே இருக்கும். மௌத்தான பிறகு ஒழுங்காக தொடரல, இபாத் செய்யல, வணக்க வழிபாடுகள் ஈடுபடல, தொழில ஒழுங்கா செய்யல, டீச்சரா இருந்தா ஒழுங்கா டீச் பண்ணல, மௌத்தான பிறகு 50 யாசின் ஓதி 30 குர்ஆன கத்தும் செஞ்சு சும்மா அந்த விஐபி லோன்ஸ்ல சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு எடுக்கிற முயற்சி பலன் அளிக்காது. இப்படித்தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி செய்யணும். தொடர்ந்து நன்மை கிடைக்கணுமா, மௌத்தான பிறகும் நன்மைகள் வந்து மீசானுல் ஹசனாத்துல வந்து குமிஞ்சு கொண்டிருக்கணுமா, இல்முன் யுன்தஃபா பிஹி, தொடர்ந்து பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. பிள்ளைகளை உருவாக்கிட்டு போயிருக்கு, சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், என்னால் உருவான பிள்ளைகள் எனது அர்ப்பணத்தால, என் தியாகத்தால, என் உழைப்பால, என் வழிகாட்டலால, என் வழிப்படுத்தலால, நெறிப்படுத்தலான உருவான பிள்ளைகள். அவங்க இருக்கிற காலமெல்லாம், அவங்க இந்த அறிவை சொல்லும் காலமெல்லாம் நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். எனவே 2 பக்கத்துக்கும் இருக்குது.